குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாக்ஷாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கடவுள் என்ற சொல் பிரித்து பார்த்த தமிழிலே கட என்பா, உள் என்றால் உள். கடை என்பது கடப்பது. அணுக்கூறுகள் ஃப்ரீக்குவென்சியின் மூலம் இன்றைக்கு சாட்டாக சொல்லலாம். மின்சாரம் கம்பிகளின் மூலம் சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் உருவாகின்ற அணு கதிர்களை எக்ஸ்ப்ளோசர் பண்ணி மின்சாரமாக தயாரித்து பெங்களூர் நகரத்திற்கு கம்பிகளின் மூலம் அனுப்புகிறார்கள். கம்புகளின் மூலம் கடப்பது மின்சாரம். மின்சாரத்தை உணரலாம், எரிய வைத்து பார்க்கலாம், தொட்டு பார்த்தால் பயனாகிவிடும். அப்படி கடவுள் என்பது உன்னுள்ளேயே நீயே உணர்கின்ற ஒரு மின் அணு சக்தி. அந்த மின் அணு சக்தியை உன்னுள்ளே நீ உணர்ந்தால் ஃப்ரீக்குவென்சி டிரான்ஸ்லேட் டு எனி அதர் பிரபஞ்சா, எந்த நாட்டுக்கும் நீ அந்த அணுவை அனுப்பலாம். அந்த அணு தான் ஒளி. அந்த ஒளி அறிஞ்ச பிறகு ஆத்மா. அந்த ஆத்மாவை தான் நீ செவ்வாய்க்கு அனுப்பலாம், சுக்கரனுக்கு அனுப்பலாம், குருவுக்கு அனுப்பலாம், சூரியனுக்கு அனுப்பலாம். அந்த ஆத்மாவை ஒளியை நீ காண்பது தான் உன் உடனே காண வேண்டும். அந்த அணுவை மின்காந்த அலைகளாக மாற்ற வேண்டும். மின்காந்த அலைகள் ஒளி என்று ஒளியாக, மின்னலாக, சத்தமாகவும் ஒளியாகவும் அனுப்புகிறது. அந்த ஒளி இடியாகவும் மின்னலாகவும் அனுப்புகின்ற போது தாவரங்களுக்கு தேவைப்பட்ட புரோட்டீன் சக்திகளை கொடுக்கிறது. தாவரங்கள் பூமியில் இடி மின்னலின் மூலம் அனைத்து ஜிங்க் சல்பேட், காப்பர் சல்பேட், இரும்பு, துத்தநாகம், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், அதை தாவரங்கள் ஒளி மூலம் வாங்குகிறது என்று விஞ்ஞானம் கூறுகிறது. அப்பொழுது விஞ்ஞான சக்தி இடி இன்னலின் மூலம் உணர்கிறது. எனக்கு ஒரு குரு இருந்தார், அவரெல்லாம் இருந்து விட்டார். அவர் என்னிடம் சொன்னார்கள், 3ஆம் படித்தவர், சாயப்பட்டையில் வேலை செஞ்ச கெமிக்கல் ரசாயனவாதி. அவர் சொன்னார், டேய், இடியையும் மின்னலையும் நாம் பூமியில் இழுத்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். என்னையா 3ஆவது படிச்சுட்டு நான் பியூஜி படித்தேன், என்னையை பார்த்துட்டு நீ இந்த வார்த்தை சொல்ற? என்னையா தெரியும் உனக்கு? சாயம் துணியில் புழிஞ்சு அது சாயம் ஒட்டுறது மட்டும்தான் தெரியும். என்னையா இல்லையோ, நான் ஒரு மந்திரம் எனக்கு என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னாரு. உன் குரு எவ்வளோ நாள்? எனக்கு இப்போ 80 வயசு, என் குருவுக்கு அப்போது 80 வயசு. நான் இப்போது 60 வயசுக்கு முன்னாடி 21 வயசு பையனாக இருக்கும்போது இடியையும் மின்னலையும் தன்னுள்ளே இழுத்து கொள்ளலாம், மந்திரங்கள் சொல்லி இழுக்கலாம் என்றார். சும்மா தாவூடா சொல்லுங்க. அவர் சொன்னார், ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்க அகலமாக, அந்த இரும்பு பாத்திரத்துக்கு அகலமாக இருக்கிறதுக்கு மேலே இரும்பு பாத்திரத்துக்கு அடியில் வரகம்பில்லை போட்டுடு. வரகம்பில்லை போட்டுட்டு பிறகு அந்த வரகம்பில்லு மேலே இரும்பு பாத்திரத்தை வை. இரும்பு பாத்திரத்துக்குள்ள கல்லும் உப்பு, இது கரியும் உப்பும் போட்டுடு. சரி, அந்த இரும்பு பாத்திரம் மேலே கரியும் உப்பும் போட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு வெங்கல கும்பா செஞ்சு அதுக்குள்ளே போட்டுடு. அந்த வெங்கல கும்பாவுக்குள்ள பாதரசம் ஊற்றிடு. பாதரசத்தை ஊற்றிட்டீங்கன்னா சித்திரை மாதத்தில் அக்னி நட்சத்திரத்தின் போது சில மந்திரங்களை சொல்லு. எனக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கல, மந்திரங்களை சொல்லு. இடி இறங்கும். இடி இறங்கினா அந்த வெங்கல பாத்திரத்துக்குள்ள இருக்கிற பாதரசத்தை தாக்கி அந்த பாதரசத்தும் அந்த இடியும் மின்னலையும் வாங்கி ஃப்ரீக்குவென்சி ஆகி அது யுரேனியமாக மாறிடும். ஆடா பாவி, இப்படி ஒரு வித்தை இருக்கா அந்த உலகத்தில்? சொல்லாததே இல்லை. சிவன் சொல்கிற எல்லா வித்தையும் அவங்க சொல்லி கொடுத்தது தான். அப்போது இதை நீ செய்வியான்னு கேட்டாங்க. ஏலா, பாதரசம் வேணும், வெங்கல கும்பா வேணும், இரும்பு சட்டி வேணும், கறி வேணும், கல்லுப்பு வேணும், வரகம்பில்லு வேணும். இதெல்லாம் செஞ்சு அந்த நட்சத்திரம் வரணும், அந்த நட்சத்திரத்தில் அந்த மந்திரத்தை சொல்லணும். அப்போது ஃப்ரீக்குவென்சியின் மூலம், அந்த ஒளி அதிர்வுகளின் மூலம் அந்த இது வெப்பம் தாங்கினா அது ஒரு உலோகம், பாதரசமும் வெங்கலமும்
சேர்ந்து அஹ், இரிடியம் ஆயிடும்னாரு. ஆடே அப்பா, இந்த இரிடியத்தை சரிதான் இது கலசங்கள் மேலே இடி இறங்குதுன்னு கலசங்களை திருடுறதும் சிலைங்களை திருடுறதும் நாடு செய்யுதா அப்படின்னு. அடப்போடா பாவி, உண்மை தெரிஞ்சு வெயில் வந்து அவனை கொண்டு போடுவாங்கடா, இதை நீ சொல்லி புரியும் தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் அடியா அடியா இதை நீ சொன்னதை நான் சொன்னேன். இந்த விஞ்ஞானத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் சொன்ன பௌத்துக்கே கஞ்சி இல்லை இப்போ வரைக்கும். எனக்கு யாரே அந்த விஞ்ஞானத்தை ஏற்றுக்க போகிறாங்கண்ணே. சாவத்துக்குள்ளே வெறி உலகத்துக்கு சொல்லிட்டு போடா, நீ சொல்லிட்டு போ, நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்கண்ணா. அதனால் கடவுள் என்பது ஒரு பொருளுள், ஒரு உலோகத்திற்குள், ஒரு சரீரத்திற்குள், ஒரு தாவரத்திற்குள், ஒரு பஞ்சபூதங்களுக்குள் ஊடுருவுகின்ற சக்தியை அணுக்கூறுகளாக தன்னுள் ஒளிகண்டு தன் சரீரத்திற்குள் வெளியே எவன் வந்து இன்னொரு சரீரத்திற்குள் போகிறானோ, சாமீபம், சாலோகம், சாதுபம், சாயுக்கியம், வசியம், மோகனம், தம்பனம், ஆக்ருஷ்ணம், வித்வேஷனம், பேதனம், அனிமா, லகிமா, கரிமா, பிராசித்தம், பிரகாமியம், ஈசத்துவம், பிரகாமியம். பிரகாமியம் ஒரு உடலை விட்டு ஒரு ஆத்மா இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகிறது தான் கடவுள் நிலை. செத்து போனவனும் புழைக்க வைக்கிறது, இரும்பு தங்கமாக்குறது, தங்கத்தை வைரமாக்குறது, நாடாளும் மன்னனை சாபம் கொடுத்து பிச்சைக்காரனாக்குறது, ஒரு சாதாரண பிச்சைக்காரனு கூட நீ நாடாளுன்னு சொல்கிறது, இதெல்லாம் கடவுள் தன்மை. அறிவோம் நம சிவா.